ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழ கேக் செய்யலாம் வாங்க. ஒரு பேனில் அரை கப் சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும். அது ப்ரௌன் கலராக மாறும். அது கூட ஒரு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அதை அது கூட சேர்த்துட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 4 வாழைப்பழம், அதை ஸ்போக்கால் வச்சு மேஷ் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 முட்டை, அதை நல்லா கலந்துக்கணும். அது கூட 1/4 கப் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். அதையும் கலந்துக்கணும். 1/4 கப் சர்க்கரை, அதையும் நல்லா கலந்துக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்குங்க. நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, அதால் 1 கப் மைதா, அது கூட சுவைக்கு உப்பு கொஞ்சமாக, ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூன், சோடா உப்பு 1 ஸ்பூன் இது சேர்த்து அதையும் சலித்து எடுத்துடுங்க. இப்போ விஸ்கு வச்சு பொறுமையாக அதை கலக்கணும். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்து நல்லா கலக்கணும். பொறுமையாக கலக்கணும். கலந்துட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு சுற்றி எண்ணெய் தடவி வச்சு அதில் ஒரு 3/4 பங்கு இந்த இதை ஊற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஓடிஜியை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். அதை ஓப்பன் பண்ணி வச்சு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 50 நிமிஷம் இருக்கணும். அதை எடுத்து பார்த்தா சும்மா சூப்பராக ரெடியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு சுற்றி லைட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு கவுத்தி லைட்டாக டேப் பண்ணி எடுங்க. இதுதான் சூப்பராக பனானா கேக் ரெடியாக இருக்கும். இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.